இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 2025 ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாரஸ்ட் அண்டு அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீ ஸ்பீஷீஸுடைய நேம் இதை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரீஸினுடைய ஸ்பீஷீஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் தான் இதை வந்து நம்மளால் மேட்ச் பண்ண முடியும். இந்த கொஷினுக்கான புக் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் 10 சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஜியாகிரஃபி அப்படின்ற பார்ட்டில் யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அந்த நேச்சுரல் வெஜிடேஷனில் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ட்ரை ஃபாரஸ்ட், மான்சூன் ஃபாரஸ்ட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷீஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் வந்துட்டு ரோஸ்வுட், டூன், எபோனி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் செக் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான ஸ்பீஷீஸோடைய நேம்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரீஸ் ஆர் ரப்பர், மஹோகனி, எபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வரக்கூடியது. ஸோ நம்ம கொஸ்டின்லையுமே வந்து மஹோகனி, எபோனி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மான்சூன் ஃபாரஸ்ட்ல வந்து சில்வர் ஃபிர், வால்நட், டியோடர், ஒயிட் வில்லோ ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை செக் பண்ணிடலாம். மான்சூன் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு பாருங்க. மான்சூன் ஃபாரஸ்டோட இன்னொரு நேம் வந்து டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்றது. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ட்ரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீக்கு, சாலு, சாண்டல்வுட்டு, ரோஸ்வுட்டு. ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான ட்ரீஸ் இங்கே இருக்கக்கூடியதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிர், இந்த மாதிரியான டியோடர், இந்த மாதிரியான ட்ரீஸ்லாம் இங்கே இருக்காது. அதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டெய்னஸ் ரீஜியன், டெம்பரேட் ரீஜியன் அங்கே தான் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, டிராபிக்கல் ஃபாரஸ்ட். ஸோ இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. மவுண்டெயின் ஃபாரஸ்ட் நான் எடுத்திருக்கிறேன். அந்த மவுண்டெயின் ஃபாரஸ்ட்ல வந்து என்ன ட்ரீஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இந்த சில்வர் ஃபிர், ஃபைனு, ஜூனிப்பர் இதெல்லாம் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, ஆல்டிடியூட் 900 to 1800 மீட்டரில் வந்து நமக்கு என்ன ட்ரீ வந்து இருக்குது, சிர் அப்படின்ற ட்ரீ வந்து மோஸ்ட் காமன் ட்ரீன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிர், பைனு இதெல்லாம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா மவுண்டெய்னஸ் ரீஜியனில் இருக்கும், அப்படின்னா டெம்பரேட் ரீஜியனில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் சிர், பைனு இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ஆப்வியஸாக தப்பாக தான் இருக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சூஸ் த இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அப்போ இன்கரெக்ட் அப்படின்னா 2 and 3 தான் இன்கரெக்ட் அப்படின்ற போது ஆப்ஷன் டி தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டாக இருந்திருக்கணும். பட் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வந்து C2 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்ற யூனிட் கீழே ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் அப்படின்ற டாபிக் கீழே வரும்.